பாரதி, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். பாரதி, ஒரு நிமிஷம். ஏன் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேறீங்க? நீங்க நார்மலாகவும் இல்லை, எப்பவும் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு புரியல, நான் ஏன் பேசணும்? உங்ககிட்ட நான் ஏன் நார்மலா பேசணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆதி, பெத்த குழந்தைங்கள இனிமே அப்பான்னு என்ன கூப்பிடாதீங்க, அங்கிள்னு கூப்பிடுங்கன்னு சொன்னவர்கிட்ட என்ன சம்பந்தம் இருக்குன்னு என்ன நார்மலா பேச சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பாரதி? பெத்த குழந்தைங்களா? எனக்கு புரியல. நீங்க யார சொல்றீங்க? உங்க குழந்தைங்களை பத்தி தான் சொல்றேன். பாரதி, ஏன் குழந்தைங்களா? விளையாடுறீங்களா? ஏன் இப்ப இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? விட்டா நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கேன்னு சொல்லிருப்பீங்க போல இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான்ப்பா உண்மை. என்ன பாட்டி சொல்றீங்க? பாரதிய அவங்க குழந்தைங்களுக்கு நான் தான் அப்பான்னு சொல்றாங்க, நீங்களும் அதை உண்மைன்னு சொல்றீங்க? ஆமையா, பாரதி சொல்ற எல்லாமே உண்மை. இந்த குழந்தைங்களோட அப்பனும் நீதான். பாரதிக்கு தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்தின பாரதியோட புருஷனும் நீதான். இது எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. ஆனா அதுக்காக நீ வாழ்ந்த வாழ்க்கை பொய்ன்னு ஆயிடாதுல்ல. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக உண்மையை மறைக்க முடியாது. அது என்னைக்கு அப்படியே தான் இருக்கும். பாட்டி, அப்ப பாரதியும் குழந்தைங்களும் என்னோட குடும்பமா? நீ ஒரு தடவை இல்ல, 1000 தடவை, 1,00,000 தடவை கேட்டாலும் அதுதான் உண்மை. இவங்க தான் உன் குடும்பம். இதோ இதுதான் நீங்க கட்டின தாலி. நீங்க தான் நான் வேணான்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அப்பா இல்லாம குழந்தைங்களை ஒரு அம்மா தனியா வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம்